நேயர்களே, இன்றைக்கு நாம காசா சீஸ் பயிரினுடைய விவகாரம் என்ன, எந்த அடிப்படையில் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த விவகாரத்தில் யூத மக்கள், இஸ்ரேலியர்கள் 67 விழுக்காடு மிக கடுமையான கருத்தை தெரிவித்திருப்பது இப்பொழுது வீதிக்கு வந்திருக்கிறது. கலீலுல் ஹயா அவருடைய பேட்டி, ஈரானுடைய அடுத்த இலக்கு இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிராக்சிகளின் மூலம் வலிமையாக அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது, இதுவரை சீஸ்ஃபயர் அக்டோபர் 10, இன்றைக்கு 2ஆம் தேதி நவம்பர் 2, இது ஹாரம் 23 நாட்கள் கழிந்த பிறகு இந்த நாட்களிலே 250 பேர் வரை படுகொலைப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சீஸ்ஃபயரா என்ற கேள்வியை அரபுகளிடம்தான் நாம் கேட்க வேண்டும். இந்த துருக்கி, சவுதி அரேபியா, கத்தர், எகிப்து, ஜொர்டான் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது. இப்பொழுது மக்களுக்கு மேலும் துயரம் அதிகரித்திருக்கிறது. 280 பேர் பின்பு இடத்தை விட்டு காலி செய்ய மறுத்து அழுகி போன பிணத்திற்காக டிமாண்டை அவர்கள் கொடுத்த போதும் அந்த நடவடிக்கைகள் தொடர்கிறது என்பதும் ஆச்சரியமான செய்தி. தோழர்களே, இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பில் மிக முக்கியமான செய்தியை ஹயாம் அந்த சேனல் வெளியிட்டிருக்கிறது. அவற்றில் யூதர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 2/3 பங்கு 67% மக்கள் ஒரு சர்வேயில் அவர்களுடைய மனோநிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கூறியது என்ன தெரியுமா? இந்த போர் 67% மக்கள் இது இஸ்ரேல் அல்ல, அமெரிக்கா தான் நடத்தியது என்பதை அவர்கள் தெளிவாக உண்மையை உலகிற்கு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா தான் தளவாடங்களை கொடுத்தது, பொருளாதாரத்தை கொடுத்தது. அமெரிக்க வீரர்களும் கூட மறைமுகமாக இங்கிருந்து ஆலோசனைகளை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தியது யூதர்கள் நடத்தவில்லை, யூத நாடும் நடத்தவில்லை, அமெரிக்காவே. அதில் உண்மை. 700க்கும் மேற்பட்ட, அதாவது 900க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை அமெரிக்கா யாருக்கு கொடுத்தார்கள்? இங்குதான் கொடுத்தார்கள். 150 ஷிப்மெண்ட்ஸ், கப்பல்களில், கண்டெய்னர்களில் முழுமையாக மொனிஷன்ஸ் எல்லாம், அதே மாதிரி ஆர்பிஜி, பங்கர் பஸ்டர் எல்லாமே கொடுத்தது அமெரிக்கா தான். அமெரிக்கா இல்லாமல் வேறு யார் கொடுத்திருப்பா? அப்புறம் மெர்கோவா வெர்ஷன் அது உடைந்து போன பிறகு அதற்கு மாற்றாக தாட் சிஸ்டத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் கொடுத்தது, பேட்ரியாட் கொடுத்தது எல்லாம் அமெரிக்கா. ஆகவே தான் 67 விழுக்காடு மக்கள் சொல்கிறார்கள், இந்த நாங்கள் அல்ல, யூத நாடும் அல்ல, யூத அரசும் அல்ல, எங்கள் நாட்டின் தலைவரை அவர்கள் பயன்படுத்தி இந்த போரை நடத்தியது அமெரிக்கா தான் என்ற 67% பொதுமக்கள் உறுதியாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் என சேனல் 12 தெளிவுபடுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஃப் வாயிலாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கை மேற்கொண்டது என்பதும் அவர்கள் உறுதி செய்தது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் அரபுகளுக்கு மத்தியில். தற்போது ஐடிஎஃப் அமெரிக்கா நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறது. அதை அவர்கள் மறுக்கிறார்கள். நாம் கிவாஸ் என்று சொல்வதை போன்று அமெரிக்கா நடிக்கிறது என்பதையும் யூத மக்கள் சொல்கிறார்கள். நாங்கள் போரை நிறுத்த சொன்னால் அவர்கள் நிறுத்த மறுக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகள் அச்சுறுத்துகிறது. அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸ் வருகிறார், மர்கோ ரூபியோ வருகிறார், ஸ்டீவ் விட்காஃப் வருகிறார், ஜெரி குஷ்னர் வருகிறார், அது மாதிரி ஆதம் பவுச்சர் வந்துவிட்டு போனார். இப்படி பலர் வருகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? உடனே நிறுத்துங்கள், அதை போருங்கள், இதே செய்கள் என்று அவர்கள் அரபுகளை ஏமாற்றுகிறார்கள் அல்ல, அரபுகளுக்கு தெரியும். ஆனாலும் மௌனம் சாதிக்கிறான் அவருடைய அடிமையாக. இன்னொரு கருத்திலே 67% மக்கள் இந்த அமெரிக்கா நடத்தி என்று சேனல் 12 எடுத்த கருத்து கணிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் சொல்லி இருக்கிற போது 24% பேர் இல்லை இந்த இஸ்ரேல் தான் என்று 24% பேரும், 9% பேர்கள் டோன்ட் நோ ரிகார்டிங்ஸ் அபவுட் திஸ் கிரைஸ், இதை குறித்து அவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் 69% பேர், 67% தாண்டி இந்த கருப்பு முடிந்து விட்டது. 67%, ஒரு 24%, ஒரு 9%. இந்த கருத்து கணிப்பு முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட மற்றொரு 69%-த்தில் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரேல் ஒரு அடிமை நாடாகவே இருக்கிறது, இஸ்ரேல் ஒரு வேசல் ஸ்டேட் ஆஃப் யூஎஸ்,
அந்த நாட்டினுடைய அடிமையாக அவர்கள் சொல்வதை எடுபிடிகளாக செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இஸ்ரேலுக்கென்று சுயாதீனமான ஒன்று இல்லை. பேருக்காக அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ப்ராக்சி, அமெரிக்காவுடைய வேசல்ஸ், அவர்களுடைய அடிமை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். யூதர்களில் 69 விழுக்காடு மக்கள், 25% பேர் அமெரிக்காவின், இன்னும் 25% பேர் அமெரிக்காவினுடைய பப்பட், அதாவது அமெரிக்கா நூலை வைத்துக்கொண்டு ஆடுகிற நேரத்தில் எப்படி ஆட்ட வேண்டும் என்றாலும் இஸ்ரேல் ஆடும் என்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். பெஞ்சமின் நிதான்யாகுவை வைத்துக்கொண்டு அவன் நினைக்கின்ற போதெல்லாம் அங்கே சென்று கையை ஆட்டிவிட்டு, அதே மாதிரி வீட்டு அதிகாரத்தில் கையெழுத்து போடாமல் உலகத்தில் ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்ட பிறகும் அமெரிக்கா அங்கே மீண்டும் ஒரு தேசத்தை உருவாக்க தடை ஏற்படுத்தி 4 ட்ரில்லியன் 400 லட்சம் கோடிகளை தன் சொந்த சக இனத்திற்கு அநீதி செய்கிற அந்த அரபுகளிடத்திலுமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இங்கும் அங்கும் ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தலையை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிற போது யூத மக்கள் உண்மையை உணர்த்திருக்கிறார்கள். யூத சமூகம் உண்மையை தான் சொல்கிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு இன்றைய கருத்து கணிப்புகள் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த போரில் கூட 280 பேர் இருக்கிறார்கள். அமெரிக்கா அச்சுறுத்துகிறது ஹமாஸை. இதற்கிடையிலே கலீலுல் ஹயா அவர்களின் பேட்டியில் ஒரு நடுநிலையான குழு, ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் அங்கே வர வேண்டும், அவர்கள் உடனடியாக யூத இராணுவத்தை வெளியேற்றி போரினை கண்காணிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குழு என்று சொன்னால் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் அல்ல, ஒரு நடுநிலையாளர்கள் 10 பேர் அப்படி இருப்பார்கள், அவர்கள் கண்காணிப்பார்கள். ஆகவே அப்படி ஒரு கருத்தை கலீல் ஹயா அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியமான விவகாரம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய இந்த கூட்டு சதி, அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இவ்வளவு தெளிவான பிறகும் வெளிப்படையாக ஒரு டிஸ்க்ளோஸ்ட் எதுவும் சொல்லாமல் துருக்கியும், சவுதி அரேபியாவும், ஈகிப்து எல்லா நாடுகளும் மௌனமாகத்தான் இருக்கிறார். காரணம், அவர்கள் அமெரிக்காவினுடைய ப்ராக்சிகள் என்பதை நாம் சொல்ல வேண்டியது தேவையில்லை. இந்த போரில் நேற்று மாலை வெளியான கருத்து கணிப்பில் 68,858 பேர் மரணம் அடைந்ததாக, 1,70,664 பேர் ஊண்டட் என்ற கருத்தை பலஸ்தீனத்தினுடைய சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த நேற்று முன்தினம் 5 பேர் மறுபடியும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நடந்த இந்த 68,858 கணக்கில் 17 உடல்கள் தேடி எடுக்கப்படுகின்றன. அக்டோபர் 11 இதுவரை, சீஸ்ஃபயர் வந்த இதுவரை கடந்த 20 நாட்களுக்கு மேல் 226 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 594 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த உடல்கள் தான் தற்போது மீட்டெடுக்கப்படுகிறது. நிறுத்தம் வந்த பிறகு நேற்று பலஸ்தீனத்தினுடைய சார்பில் 226 பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்படின்னா போர் நிறுத்தத்திற்கு என்ன அர்த்தம்? சீஸ்ஃபயருக்கு என்ன அர்த்தம்? 594 பேர் படுகாயமடைந்ததாக, நேற்று முன்தினம் 5 பேர் மறுபடியும் அவர்கள் உடல் எடுக்கப்படுகிறதாகவும் பலஸ்தீனத்திலிருந்து அறிக்கை வந்திருக்கிறது. இதுவரை 68,858 பேர், 17,664 பேர். இந்த 226 பேர் 46 குழந்தைகள் அடக்கம். இதை விட ஒரு படுமோசமான செயலை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தான் செய்து கொண்டிருக்கிறது, வேறு யாரும் இல்லை. வெளியே போய் என்றால் அவன் போய்விடுவான். வெளியே போகாதே இருப்பை உறுதிப்படுத்துவது அமெரிக்கா என்பதை யாரும் சொல்லலை. பலஸ்தீனர்கள் சொல்லவில்லை, அரபுகள் சொல்லலை, சொன்னது யூதர்கள் தான். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்கின்ற கருத்தில் ஏதாவது சதவீத கணக்கில் ஒரு 0.0% குறை இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். அதே நேரம் மிக முக்கியமாக இன்றைக்கு அல் கஸ்ஸம் சொல்லியிருக்கிறது, யூதர்கள் வாருங்கள் எமது நாட்டிற்கு, உங்களுடைய படைகள் அலோவ் பண்ணுங்க, நவீன எக்யூப்மெண்ட்ஸுகளை கொண்டு வேகமாக தேடி நீங்கள் உடல்களை எடுத்து செல்லலாம். இன்னும் 11 பேர் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு தடை இருக்கிறது. நீங்கள் போட்ட அபாரமான உடல்கள் அவர்கள் மடிந்து போனார்கள். அவர்கள் எங்கே பிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஐடிஎஃப்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இருக்கிறது. அங்கே உள்ளே நுழைவதற்கு பல சிக்கல் ஏற்படும். ஆகவே நீங்கள் நவீனமான ரெடார் கருவிகளை, எக்யூப்மெண்ட்ஸ் அதை கொண்டு வாங்க, நீங்கள் எக்ஸ்காவேட் பண்ணுங்க,
இதை ஆய்வு செய்து அகழ்வாராய்ச்சி மாதிரி ஆய்வு செய்து கீழே சென்று எடுத்து செல்லுங்கள் என்பதை, இதில் எந்த விதமான விஷயம் தடையும் இல்லை என்பதை ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் கலீலுல் ஹயா ஒரு குழுவை அமைக்க வேண்டும், போரை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையிலே அடுத்த ஒரு செய்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆட்டம் காணுகிற செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தியின் மூலமாக ஈரானுடைய விவகாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறார்? நாங்கள் அணு ஆயுதங்களை குறித்து எல்லா மட்டத்திலும் பேச தயாராக இருக்கிறோம். என்ரிச் செய்வது, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவதை நிறுத்தப்போம். அது எங்களுடைய சுயாதீனமான உரிமை. மற்றபடி ஆட்டோமிக் செய்கிறோமா, அதை எப்படி பண்ண போகிறோம், அதையெல்லாம் நீங்கள் வந்து பேசுங்கள், எவ்வளவு வேணாலும் பேசலாம். நல்ல பணிகளுக்கு அணு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தடை செய்ய முடியாது, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தயார். இரண்டாவது, அவர்கள் கூறுகிறார்கள், ஈரானிலிருந்து நாங்கள் பயன்படுத்திய சிறந்த ஆயுதங்களை இந்த போரில் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி வெற்றி கொண்டு விட்டோம். அது மட்டும் இல்லாத எங்களுடைய இந்த 12 நாள் போரில் மூலம் எங்களுக்கும் சில பேரழிவுகள் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவர்களை துவம்சம் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எமது அரசும் எமது அயத்துல்லா கோமினி இராணுவ தலைமையும் மற்ற ரீஜனுக்கு இது பரவிவிடாமல் கவனமாக நாங்கள் கையாண்டோம், அது எங்களுடைய வெற்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிஏஏயும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி யுஎஸ்னுடைய சிஏஏ மொசாத்தும் திடீரென ஒரு பகீர் அறிவிப்பை நேற்று முன்தினம் ஜாயிண்ட் கோலியேஷன் கூட்டாக அறிவித்திருக்கிறார்கள். அவற்றில் ஹிஸ்புல்லா, சிரியா மற்றும் பிராக்சிகள் வலுப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கில் இருக்கும் மிகப்பெரிய அளவில், அதாவது ஷியாட் ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய போராளி குழு, அது ஹிஸ்புல்லாவை விட வலிமையானது என்று சொல்கிறார்கள். அந்த அமைப்பிற்கு ஏராளமான ஆயுதங்களை ஈராக்கில் சப்ளை செய்யப்படும். சுடானுடைய ஆட்சி நடக்கிறது, இருந்தாலும் அங்கே ஷாட் ஹிஸ்புல்லாவுடைய ஏராளமான ஆயுதங்கள் ஈரானிலிருந்து கொடுக்கப்பட்டு வருவதாக சிஏயும் மொசாத்தும் உறுதி செய்யப்படுகின்றது. ஈராக்குடைய இந்த ஷியா ஹிஸ்புல்லா, ஷியா ஹவுதி அன்சருல்லா, ஷியா இன்னும் பல குழுக்கள் வலிமைப்படுத்துவதன் மூலம் அடுத்த தாக்குதல் மிக விரைவிலே எப்போது வேண்டாலும் நடக்கலாம். இஸ்ரேல் கவனமாக இருக்க வேண்டும். இது தரைவழி போராக கூட ஒருவேளை இருக்கலாம், வான்வெளியின் தாக்குதலாகவும் இருக்கலாம் என்கின்ற செய்தியை சிஐஏ மற்றும் மொசாத் உறுதி செய்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு பேனிக் அப்ரிஹென்ஷன்ஸ் அமைட் த ரீஜன், அந்த மக்களிடையே, சமூகத்திடையே பெரும் பதட்டம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஈரான் ஒரு வலிமையான உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். எக்காலத்திலும் அமெரிக்கா சரிவராத ஒரு டீம், அவரிடத்திலே யூதரிடத்திலே சமாதானம் செய்வது சாத்தியமல்லது, அது எப்போதும் நடைபெறாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் தற்காலிகமாக நடந்த இந்த சீஸ்ஃபயரை கூட மனம் ஒரு ஹொலிஸ்டிக்ஸ் ப்ராசஸா, ஒரு ஹொலிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட்டா, முழுமை பெற்ற ஒரு நிலையாக அவர்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ப்ரிப்பேர்டு டு மூவ் த நெக்ஸ்ட் வார் என்கின்ற தகவல் நல்ல செய்தி இல்லை. இதுவரை நாம் சொன்ன 68,000, இது பலஸ்தீனத்தினுடைய அறிக்கை, 68,858 பேர், 1,70,660 பேர் படுகாயம். நேற்று முன்தினம் 5 பேர். போர் நடவடிக்கை வந்த பிறகு மட்டும் 226 பேர் 46 குழந்தைகள், 594 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அடுத்த ஈரான் தனிக்குழுவை அமைக்க வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய 69% பேர் இந்த போரை நடத்துவது அமெரிக்கா என்று யூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 67% பேரும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். 24% மட்டும்தான் யூதர்கள் என்று சொல்கிறார்கள். 9% பேர் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்கிறார்கள். மற்றொரு 69% பேர் அடிமைகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பப்பட்டு ஆட்டுகிற, அந்த நூலை பிடித்து ஆட்டுகிற போது பொம்மலாட்டத்திற்கு ஆடுகிற அடிமைகள் தான் யூதர்கள். அமெரிக்காவை எல்லாம் நடத்துகிறது என்றதை நியூஸ் சேனல் 12 அறிவித்திருக்கிறது. ஹயாமும் இதை உறுதிப்படுத்துகிறது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.